ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சின்ன பேக்கிங் விலாக் பார்க்கலாம். நான் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம வந்து ஹோல்சேலாக ப்ரௌனி வந்து கஃபேக்கு, ஷாப்புக்கு, இந்த மாதிரி பேக்கரிஸ்க்கெலாம் வந்து இனிமேல் சப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஷாப்புக்கு வந்து நம்ம வந்து ப்ரௌனி வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்ட போஸ்ட் பார்த்துட்டு தஞ்சாவூர்லேருந்து ஒருத்தங்க ஒரு பெரிய பழக்கடை, ஸோ அங்கேருந்து வந்து நம்மக்கிட்ட இந்த ப்ரௌனிஸ் வந்து ஹோல்சேலாக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் ஒரு 30 பீஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இது ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் நிறைய பேர் வந்து கமெண்டில் ஒரு சிலர்லாம் கேட்டிங்க, ஹோல்சேல் ப்ரௌனி வந்து என்ன ரேட்டுக்கு கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம், ரொம்ப கம்மியான ரேட்டில் வந்து கேட்குறாங்க அப்படின்னு. நானுமே டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் 1/2 kg ப்ரௌனி வந்து பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட், அதாவது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 500 கிராம் வந்து ப்ரௌனி கிடைக்கும். ஸோ அந்த ரெசிபியுமே இதில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். என்கிட்ட வந்து பெரிய ஓடிஜியெலாம் இல்லை, என்கிட்ட இருக்கிறது வந்து 25 லிட்டர் ஓடிஜி தான். நான் அகாரோ பிராண்ட் தான் வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரே டைமில் வந்து பல்காலாம் என்னால் வந்து ரெடி பண்ண முடியாது. 1/2 kg இல்லை 1 kg அந்த மாதிரி தான் ரெடி பண்ண முடியும். இப்போ நம்ம கடைக்கு ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா பீசஸ்மே வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஒரே டின்னில் வந்து நம்ம 1 kg அந்த 1.5 kg அப்படிலாம் போட முடியாது. நமக்கு வந்து பீசஸ் வந்து கரெக்டாக நம்ம கட் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நான் 1/2 kg தான் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இந்த 1/2 kg ப்ரௌனி ரெசிப்பியும் அப்படியே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதோட டீட்டெயிலான மெஷர்மெண்ட்டெல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பட்டர் அண்ட் சாக்லேட்டு. நீங்கள் வந்து பட்டர் அண்ட் சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணும்போது ஒரு சிலர் வந்து நிறைய மிஸ்டேக் வந்து பண்ணுறீங்க, அதையும் கேட்குறீங்க. ஸோ அதுக்காக நான் விளக்கமாக சொல்கிறேன். பட்டர் சாக்லேட் மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நம்ம வச்சுருக்க அந்த பட்டர் சாக்லேட் பாத்திரத்தில் தண்ணி வந்து படக்கூடாது. அந்த தண்ணி வச்சுருக்க பாத்திரமும் வந்து ரொம்ப சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்கக்கூடாது, நல்லா க்ளோஸாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து அந்த பட்டர் சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிரும். தண்ணி ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது. அடுப்பு மேலே வச்சு டைரெக்டாகவும் நீங்கள் வந்து டபுள் பாயிலிங் மெத்தட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிங்கனாலும் பட்டர்லேயும் சாக்லேட்லேயும் இருக்க ஆயில் வந்து நமக்கு தனியாக பிரிஞ்சு ஓரளவுக்கு திரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கீழே வச்சு தான் நீங்கள் எடுத்து இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் நீங்கள் வந்து மெல்ட் பண்ணணும். இப்போ ஒரு ஈரம் இல்லாத பவுலில் வந்து 2 முட்டை வந்து சேர்த்துக்கலாம். கூடவே பவுடர் சுகரு, இது ரெண்டையுமே சேர்த்து நீங்கள் வந்து ஹேண்ட் பிளெண்டர் இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது விஸ்கு இந்த மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் அதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சர்க்கரை வந்து கரையணும், அவ்வளோதான். மற்றபடி வந்து ப்ரௌனிக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டஃப் ரொம்ப வந்து ஒரு மாதிரி எக் வந்து ஃபோமாக அப்படிலாம் வரவே கூடாது, ஜஸ்ட் கரையணும், அவ்வளோதான். எக் வந்து ஃபோமாக இருந்துச்சுன்னா ப்ரௌனி வந்து கேக் மாதிரி ஆகிடும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. பட்டர் சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து இதோட சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் வந்து நார்மல் ஹீட் எதுன்னு இருக்கும்போது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டர் சாக்லேட் இந்த முட்டைக்கலையோடு சேர்க்கும்போது நல்லா கொஞ்சம் நமக்கு அந்த பேட்டர் வந்து திக்காகிக்கிட்டே வரும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது அந்த பட்டர் வந்து தனியாக வந்து கீழே போய் வந்து தங்கிடும். அதனால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா மைதா, கொக்கோ பவுடர், ஒரு பிஞ்ச் சால்ட், அவ்வளோதான். மற்றபடி பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவோ இது எதுவுமே வந்து ப்ரௌனிக்கு வந்து ஆட் பண்ணக்கூடாது. நீங்கள் எக்லெஸ் ப்ரௌனி செய்கிறதா இருந்தால் மட்டும்தான் பேக்கிங் பவுடர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். பட் எக் சேர்த்து செய்கிற ப்ரௌனிக்கு வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே கிடையாது. மைதா, கொக்கோ பவுடர், சால்ட் ஒரு பிஞ்ச், அவ்வளோதான். இது மட்டும் சேர்த்து நல்லா வந்து இது மாதிரி சீவ் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதில் இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும், அதனால் டைரெக்டாக சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து சரியாக வராது. அதனால் இந்த மாதிரி சலிச்சுட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் ஓவர் மிக்சிங் அப்படிங்கலாம் இது கிடையாது. நீங்கள் வந்து அதுக்குன்னு ரொம்ப போட்டு கிண்டி எடுக்கக்கூடாது, ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் கேக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓவர் மிக்சிங் பண்ணோம் அப்படின்னா கேக் வந்து ஹார்ட் ஆகிடும். பட் ப்ரௌனிக்கு அந்த மாதிரி இல்லை. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் ஓடிஜி வந்து 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரீஹீட் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பட்டர் ஷீட் போட்டு டின் வந்து ரெடி பண்ணி வச்சிடணும். அவனும் வந்து ஹீட் பண்ணி வச்சிடணும். டைரெக்டாக இப்போ பேட்டர் வந்து நம்ம டின்னில் மாற்றிட்டு உடனே வந்து நம்ம எடுத்து ஓடிஜியில் வந்து செட் பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டான டெம்பரேச்சரில் வந்து அது பேக்காகி வரும்.
நம்ம வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டர் பேப்பர் போடுறது, அவன் வந்து ப்ரீஹீட் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்டேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா பேட்டர் வந்து கொஞ்சம் நேரம் அந்த ரூம் டெம்பரேச்சரில் இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாக்லேட் வந்து பார்த்திங்கன்னா கெட்டியாக ஆரம்பிக்கும். அந்த ப்ரௌனியோட ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சமாக மாறிடும். ஸோ அதனால் வந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உடனே வந்து ஓடிஜியில் வந்து பேக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அதோட அளவு வந்து காமிச்சிருக்கேன், உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். கரெக்டாக நமக்கு 500 கிராம் இருக்கும். பேக்காய் வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு 5-10 கிராம் லைட்டாக குறையலாம். பட் ஆனால் 1/2 kg வந்து பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட் வந்து இந்த ப்ரௌனி ரெசிப்பிலே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஹோம் பேக்கராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 1/2 kg ரெசிபிக்கு வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இதுக்கு மேலே நீங்கள் நட்ஸு இந்த மாதிரி சாக்லேட்டு ஏதாவது ஆட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இனிமேல் வெயிட் உங்களுக்கு அதிகமாகும். ஸோ 1/2 kg வேணும் அப்படின்னா பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டு இது தான். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு நீங்கள் ஏர் பபிள்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள்லாம் கீழே வச்சு தட்டாதீங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் வந்து ஒரு ஸ்டிக் வச்சு ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு 3-4 பேஜை வந்து நான் வந்து இந்த ப்ரௌனி வந்து பேக் பண்ணி எடுத்தேன். இந்த மாதிரி பாக்ஸில் தான் வந்து அந்த கடைக்கு வந்து நான் சப்ளை பண்ணியிருந்தேன். இந்த பாக்ஸ் வந்து 100 ml வந்து பிவிசி பாக்ஸ் 100 mlல கிடைக்கும். இது நான் தஞ்சாவூரில் வந்து ஒரு பேக்கிங் ரா மெட்டீரியல் ஷாப் இருக்குது, அங்கே தான் நான் வாங்கினேன். இது 100 ml இருக்கும். இதில் வந்து ப்ரௌனி நீங்கள் வந்து 100 mlலேருந்து ஒரு 120-130 கிராம் வரைக்குமே நீங்கள் ப்ரௌனி வந்து வைக்கலாம். இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். நம்ம வந்து செஸ்லாம் வந்து ஸ்டாலுக்கெலாம் ரெடி பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பாக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். என்கிட்ட வந்து இந்த கூல் பண்ணுறதுக்கு ரேக்கெலாம் இல்லை. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நல்லா ப்ரௌனி எல்லாம் கொஞ்சம் நேரம் நல்லா கூலிங் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நான் பீஸ் போட்டு செட் பண்ணிட்டேன். இது வந்து லாஸ்ட்டாக வந்து பேக் பண்ணி எடுத்தது. நான் வந்து ஒரு லாஸ்ட் பேட்ச் மட்டும் கொஞ்சம் வந்து நட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க வந்து எப்படி கேட்குறாங்கன்னு தெரியல. ஸோ ஒரு 9 பீஸ் மட்டும் நட்ஸ் ஆட் பண்ணி கொடுத்தேன். அதுபோல் பார்த்திங்கன்னா இப்போது நேற்று தான் எங்கிட்ட ஆர்டர் பண்ணாங்க. நான் இன்றைக்கி ஈவினிங் வந்து இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி ஈவினிங்கே வந்து நான் அவங்களுக்கு கொண்டு போய் அவங்க ஷாப்லேயே நான் வந்து டெலிவரி பண்ணிட்டேன். திரும்ப வந்து ப்ரௌனி வந்து சேல் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப வந்து நம்ம ஆர்டர் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வந்து திரும்ப வந்து ஆர்டர் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனால் பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து பீசஸ் வந்து வராது. இப்போ நீங்களே பார்க்கலாம், ஒரு பாக்ஸில் வந்து கொஞ்சம் பீஸ் வந்து கொஞ்சம் அந்த ப்ரௌனியோட பீஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஒரு பாக்ஸில் வந்து நல்லாவே பெருசாக இருக்கும். ஒரு பீஸ் வந்து 70 கிராம் இருந்துச்சு, ஒரு சில பீஸ் வந்து 80 கிராம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து டின்னு வந்து ஒரே சைஸ் டின்னு வச்சு பேக் பண்ணி எடுக்கிறதில்ல. 1/2 kg டின்னு வச்சு நான் பேக் பண்ணி எடுத்தேன். 1 kg டின்னுமே வச்சு நான் பேக் பண்ணி எடுத்தேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா பீசஸ் வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சு. இருந்தாலுமே நான் வந்து எல்லாமே ஒரே ரேட்டில் தான் கொடுத்தேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹோல்சேலாக செய்யணுங்கிற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஊரில் சின்ன சின்ன காஃபே இந்த மாதிரி பேக்கரிஸ் அவங்களாம் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்கள்ட்ட வந்து நீங்கள் ஆர்டர் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வந்து கிடைக்கும். எனக்கு வந்து ஷாப் ஆர்டர் அப்படிங்கிறது இது வந்து செகண்ட் டைம் வந்து கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த பேஜில் நான் கொடுக்குறேன். வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக கேட்கலாம். ஸோ உங்களுக்கு சொன்ன மாதிரி ஈவினிங் ஒரு 7 o'clockலாம் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். எனக்கு பாக்ஸ் வந்து பத்தலை, 30 பாக்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஆனால் வந்து என்கிட்ட கம்மியாக தான் இருந்துச்சு. திரும்ப போய் பாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு 7 o'clock 7:30க்குள்ளே டைரெக்டாகவே டெலிவரி வந்து உங்களுக்கு கொண்டு போய் பண்ணிட்டேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.